தயவு நாளந்தாதி ஜனவரி 10. சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி. எதுவும் தயவின் இயற்றுதல் வேண்டோ, எதுவும் தயவின் இயற்றுதல் வேண்டோ. எந்த காரியத்தையும் தயவு காரணமாகவே செய்திடல் வேண்டும். எந்த காரியத்தையும் தயவு காரணமாகவே செய்திடல் வேண்டும். ஏனெனில் சர்வ ஜீவ தயாபரராகிய கடவுள்தானே உண்மையில் நாமாகி உள்ளதால் அவர்தம் செயலே நம்முடைய சிறு செயலாகவும் வெளியுறுதல் அனுபவம். எந்த காரியத்தையும் தயவு காரணமாகவே செய்திடல் வேண்டும். எதுவும் தயவின் இயற்றுதல் வேண்டும். தயவு நாளந்தாதி ஜனவரி 11. சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி. சுவாமி சரவணானந்தா. வேண்டுவதொன்றே அருளது வேண்டும், வேண்டுவதொன்றே அருளது வேண்டும். நமக்கு எக்காலத்தும் உண்மையில் வேண்டுவது நம் பதியின் பூர்ண அருளே ஆகும். நமக்கு எக்காலத்தும் உண்மையில் வேண்டுவது நம் பதியின் பூர்ண அருளே ஆகும். அந்த அருளொன்று இருந்தால் மற்ற ஆனந்த வாழ்வுக்கு வேண்டுவனையெல்லாம் சூழ வந்து வந்து உதவி கொண்டே இருக்கும். வேண்டுவதொன்றே அருளது வேண்டோ. தயவு நாளந்தாதி ஜனவரி 12. சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது. வேண்டாமை என்ன விழுச்செல்வம் இல்லை, வேண்டாமை என்ன விழுச்செல்வம் இல்லை. போதுமென்ற மனம் படையாதவன் குறையுடைய தரித்திரன் என்றும் அமைதி பெறான். வெறுப்பு வெறுப்பு அற்றவனே நிறை செல்வம் படைத்தவன். அதுவே அருட்பெரும் செல்வமாகும். அது தரும் தேவையானவையெல்லாம். வேண்டாமை என்ன விழு செல்வம் இல்லை. போதுமென்ற மனம் படையாதவன் குறையுடைய தரித்திரன் என்றும் அமைதி பெறான். வெறுப்பு வெறுப்பு அற்றவனே நிறை செல்வம் படைத்தவன். அதுவே அருட்பெரும் செல்வமாகும். அது தரும் தேவையானவையெல்லாம். தயவு நாளந்தாதி ஜனவரி 13. சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது. சுவாமி சரவணானந்தா. செல்வம் அருள் பொருள் என்று இரண்டாகும், செல்வம் அருள் பொருள் என்று இரண்டாகும். பொருட்செல்வத்தை போற்றுகின்ற உலகம், பொருட்செல்வத்தை போற்றிக் கொள்ளுகின்ற உலகம் பொய்ப்போகத்தை பெருக்கி போரிட்டு அழிகின்றது. அருட்செல்வம் ஒன்று உண்டு என்பதையும் அது அமைதியும் ஆனந்தமும் நிரம்பிய வாழ்வை வழங்குவது என்பதையும் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். செல்வம் அருள் பொருள் என்று இரண்டு ஆகும். பொருட்செல்வத்தை போற்றி கொள்ளுகின்ற உலகம் பொய்ப்போகத்தை பெருக்கி போரிட்டு அழிகின்றது. அருட்செல்வம் ஒன்று உண்டு என்பதையும் அது அமைதியும் ஆனந்தமும் நிரம்பிய வாழ்வை வழங்குவது என்பதையும் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். தயவு நாளந்தாதி ஜனவரி 14. சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி. இரண்டும் இறைவன் திருவடி என்ப, இரண்டும் இறைவன் திருவடி என்ப. அருளும் பொருளும் அகத்தும் புறத்தும், அருளும் பொருளும் அகத்தும் புறத்தும் சூழ்ந்து நம்மை தொடர்ந்து வந்து மேல்நிலைக்கண் சேர்த்து வாழ்விக்கின்றதாம்.
அம்முடிநிலை ஆனந்தமாம். அருட்பக்குவம் உண்டாக பொருள் உடம்பு பொருந்துகின்றது. அப்பக்குவத்தில் இவ்விரு திருவடிகளையும் கண்டு அடைய முடிகின்றது. இரண்டும் இறைவன் திருவடி என்ப. அருளும் பொருளும் அகத்தும் புறத்தும் சூழ்ந்து நம்மை தொடர்ந்து வந்து மேல்நிலைக்கண் சேர்த்து வாழ்விக்கின்றதாம்.